வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இன்று 9வது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றன. இந்த பேரிடரில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை இன்றுடன் 413ஆக உயர்ந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி வரும் சனிக்கிழமை நேரில் பார்வையிட உள்ளார். செய்தியாளர் கார்த்திக் வழங்கிய தகவல்கள் இவை. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணியில் 9வது நாளாக இன்றும் 2000க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர், பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். நிலச்சரிவில் அடுத்து செல்லப்பட்ட உடல்கள் சாலியாறு கரைகளில் மீட்கப்படும் நிலையில் 12 பேர் கொண்ட ராணுவ குழுவினர் மோப்பனாய் உதவியுடன் இன்று சாலியாறு சன்ரைஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் தேடுதல் பணியை மேற்கொண்டனர். மறுபுறம் முண்டகை சூரல்மலை கிராமங்களில் நிலச்சரிவால் ஏற்பட்ட சேதாரங்கள் குறித்து கேரள வருவாய்த்துறையினர் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பை தொடங்கினர். இதனிடையே 150க்கும் மேற்பட்டவர்களின் உடல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என அட்டமலை ஊராட்சி கவுன்சிலர் சுகுமாரன் வேதனை தெரிவிக்கிறார். என்ன பண்றது ஒண்ணுமே புரியல, எப்படி வாழ முடியுதுன்னு தெரியல, அப்படிதான் கஷ்டத்தில் இருக்கு. எப்பத்தான் இதெல்லாம் சரி பண்ணி வரும் தெரியாது. இந்த ஊர் திரும்பி வராது, நம்பிக்கை இல்லை. சூரல்மலையில் இருந்த மன்சூரின் ஹோட்டல் நிலச்சரிவில் அழிந்து போன நிலையில் தமிழ்நாட்டு மக்களின் உதவி தங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இந்த ரெஸ்கியூ உங்களை மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தோம், எல்லா இடத்துல இருந்தோம், அரிசி கிட்ஸு எல்லாம் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருந்து வண்டி வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணுற அவருக்கு நம்ம இந்தியன் ஆர்மி அதெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்கு அந்த பேச்சே இல்லை. அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவர் இங்கே கஷ்டப்பட்டுருக்கு. பெற்றோரையும் உறவுகளையும் இழந்து முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள குழந்தைகள் நிலச்சரிவு பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு பாடல்கள் பாடுவது, நடனமாடுவது, விளையாட்டுப் போட்டிகள், சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மக்களவையில் இன்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதுவரை எத்தனையோ இயற்கை பேரிடரை பார்த்திருந்தாலும் வயநாட்டில் ஏற்பட்டது மிகப்பெரிய சோகம். இதை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும். இதனிடையே வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளுக்கு நடிகர் பிரபாஸ் 2 கோடி ரூபாய் நிதியுதவியை கேரள முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார். செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் கூடுதல் தகவல். 9வது நாள் மீட்பு பணி நிறைவடைந்திருக்கு. 415க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 150 பேர் காணவில்லை என்ற பட்டியல் வெளியாகி இருக்கு. அதே சமயம் சூரல்மலை, முண்டகை மற்றும் பூஞ்சேரி மட்டம் பகுதிகளில் வீடுகளை இழந்தவர்கள் மற்றும் வீடுகள் பாதிப்பு மற்றும் பொருட்கள் சேதம் குறித்தான கணக்கெடுப்பை வருவாய்த்துறையினர் நடத்தி முடிச்சிருக்காங்க. மேலும் வருகின்ற சனிக்கிழமை பிரதமர் மோடி பாதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் முகாமில் உள்ள நபர்களை சந்தித்து வயநாடு நிலச்சரிவு குறித்து கேட்க உள்ளார். ரஞ்சித், நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.